ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 2025 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது புல்லின் உறுப்புகளை கண்டறியும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் வந்து பெரும்பாலும் மாணவர்கள் வந்து தளிர்னு தான் சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? டிஎன்பிசி சார்பாக ஓலைன்னு சொல்லிட்டு ஆன்சர் கீ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வளைய புத்தகத்துல ஓலைச்சுவடின்னு சொல்றோம்ல, அந்த புத்தகத்துல தான் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அதுல குறிப்பா தோடு, மடல், ஓலை. ஓகேங்களா? ஓலை தான் ஆன்சர் குடுத்திருக்காங்க. ஓலை, ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை. ஓகேங்களா? முதலியவற்றை எல்லாமே வந்து புல்லின் உறுப்புகள்னு சொல்லிட்டு இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? அதாவது தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை முதலியவற்றை வந்து புள்ளி உறுப்புகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இலை, முறி, தளிர், தோடு, சினை, குலை, பூ, அரும்பு, நனை முதலியவற்றை வந்து மரத்தின் உறுப்புகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே தளிர், முறி, குலை எல்லாமே வந்து மரத்தின் உறுப்புகளா வந்து சொல்லியிருக்காங்க. ஓலை வந்து புல்லின் உறுப்புகள்னு சொல்லிட்டு தெளிவா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இத வச்சுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் எடுத்திருப்பாங்க போல. ஓகேங்களா? நம்ம புக்க பேஸ் பண்ணி படிக்கும்போது சில கொஸ்டினுக்கு நம்ம வந்து அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண முடியல. ஓகேங்களா? ஏன்னா தமிழ் வந்து எக்கச்சக்கமான ஒரு சொற்பொருள் வளம் கொண்டது. ஓகேங்களா? அதனால இப்படிலாம் கொஸ்டின் கேட்டா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேங்களா? இது போல கொஸ்டின் வந்து நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.